அங்கிள், நீங்கள் கொடுத்த ஜூஸ் பாட்டில் கீழே போடாதீங்க, டஸ்ட்பினில் போடுங்க, இல்லை நம்மளுக்கு தான் கெடுதல். அதெல்லாம் என்னால் முடியாதுப்பா. அம்மா, குப்பையை டஸ்ட்பினில் போட சொன்னால் யாரும் கேட்க மாட்றாங்கம்மா. பரவாயில்ல விடு, நீ ஜெயிக்க பிறந்தவன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கோயம்புத்தூரில் மட்டும்தான் ஏராளமான பிளாஸ்டிக் குப்பைகள் இருந்துள்ளன. நான் இது ஒரு நாள் மாத்துறேன்டா. ஹலோ டி பாலா, ஒரு ஹெல்ப்டா. நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம சொசைட்டியை க்ளீன் பண்ணணும். ஹெல்ப் பண்ணுவியா? ஓகேடா, நான் உனக்காக பண்ணுறேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் அமௌண்ட்டே பார்த்து பண்ணி விட, சரியா? சரி, ஓகேடா, தேங்க்ஸ்டா. ஐயோ, இவனுக்கு சரியான ரவுடி பசங்களாச்சு. இவங்க என்ன பேசிகிட்டு இருக்கானுங்க, பார்ப்போம். நம்ம ஏரியாக்குள்ளேயே வந்து கம்யூனிட்டி சரி பண்ணுறேன், குப்பையை க்ளீன் பண்ணுறேன்னு ரொம்ப வாயாடுறான்டா. ஒரு நாள் அவனை முடிச்சிடணும்டா. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவன் ரொம்ப நாளாக தேவலாமல் பேசிகிட்டு இருக்கான். என்னமோ குப்பையை ஒழிக்கிறேன், நாட்டை காப்பாற்றுறேன்ட்டு. அவனை ஒரு நாள் முடிச்சு கட்டணும்னா. பேசி முடிச்சுட்டானுங்களா? ஐயோ, என்ன நம்ம ஆகாஷ் பற்றி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஐயோ ஐயோ, வந்துடுறானுங்க. ஓடுறா. ஐயோ, நம்ம தெருல பைத்திய மாட்டான் குப்பையை பொறுக்கிட்டு இருந்தானே, அவன் இங்க வரான் பாடுறா. அவன் எப்படி இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறான். குப்பையை பறிக்க அப்படியே உலக சாதனை. நம்ம ஏரியாலே ஒருத்தன் வந்து கை முறுக்கிட்டு இருக்கான்னா. எவன்டா அவன் நம்ம ஏரியாக்குள்ளேயே வந்து கையை முடுக்கிறவன்? போய் அட்றா அவனை. தலையில என்னன்னா ரத்தம் வருது, நல்லா வீங்கி கிடக்கணும். வானா ஓடிலாம், பிரச்சனையா இருப்போது. ஆகாஷ், என்னடா மண்டையெல்லாம் வீங்கி இருக்கு? சரி, வெயிட் பண்ற, ஆம்புலன்ஸுக்கு கால் பண்றேன்.
பாலா. ஆமாண்டா, அதிசயமா எல்லாரும் வெளில பிளாஸ்டிக்லாம் பொறுக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்னடா ஆச்சு? யானைக்கு மாட்டால பூனைக்கு மாட்டால சண்டைய போயிடுச்சு, கஷ்டம் போயிடுச்சு, பிளாஸ்டிக் போயிடுச்சு, பொழுது போயிடுச்சு. இது எங்கள் ஏரியா, இது எங்கள் ஏரியா.